ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஒரு கேம் ப்ளே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கூட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலான்னு விரும்புகிறேன். அதுதான் நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஓரளவு இருக்கும். எப்பயுமே நான் போச்சுனாக்கில் ஏன் இறங்குவேன்னா, அங்கே ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் வந்து எப்பயும் வெப்பன்ஸ் கரெக்டாக இருக்கும். அங்கே போனோம்னா வெப்பன் எடுத்தோம்னா பார்க்குறவனை பட்டு போட்டோம்னு அதனால் எப்பயுமே இந்த சின்ன வீட்டில் இறங்குறது. பாருங்கள், கரெக்டாக அங்கே தான் இறங்குவான். அங்கே ஒருத்தன் லெஃப்ட்டில் இறங்கியிருக்கான். கரெக்டாக எங்கன்னா குதிரைக்கிட்ட இறங்கியிருக்கான். ஆள் இல்லை, குதிரை தூக்கிட்டு ஓட்டான் போல். இங்கே ஒருத்தன் இருப்பான். பாருங்கள் என்ன நடக்கும் பாருங்கள், நீங்களே பாருங்கள். இறங்குற பாருங்க, மேலே ஒருத்தன். இப்போ அவனை அடிக்க நான் போவேன். இப்போ குதிரையில் ஒன்றும் அடிக்க ஆரம்பிட்டான் பின்னாடிலேருந்து. இப்படி விளாட்றன்னு மட்டும் பாருங்கள். கேம் பிளே பயங்கரமாக இருக்கும். இருக்கும். இதோ இருக்கும். ஒரு இடத்துல ஓடிக்கிட்டே இருந்தால் தான் ஜாவாக இருக்கும். வெளியே 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. ஓசிக்கல் போட்டுறான்னு பார்த்தா இங்கேருந்து ஒருத்தன் குதிக்கிறான். ராவன் பார்த்தா குதிரையில் வந்தவன் என்ன தேடி அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு பாருங்கள். குதிரையை வரட்டி விட்டுறது. ஏன்னா குதிரையில் ஏறினானா அவ்வளோதான், நம்மளை பலி போட்டுருவோம். ஆள் அங்கே மண்டை தெரியும் பாருங்கள் ஆளுக்கு. நானும் மண்டை மாட்டாது நம்மக்கிட்ட. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பேன். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு மைனை வச்சுட்டு ஆள் வருவான்னு தெரியும். போட்டுட்டு பக்கத்தில் நிற்கக்கூடாது, ஓட்டி போய் உட்காந்துக்கணும். ஒரு இடத்துல ஏறி குதிக்கிறோம் இறங்குறோன்னா சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கணும், யார் இருக்கா எங்கே இருக்கா அப்படின்னு. அவர் தெளிவாக என்ன இதுதான் மண்டையிலே விழுவோம் ஆளுக்கு பட்டார் திட்டிருந்தேன். இங்கே ஒரு மைண்டில் வேற ஒன்றும் ஏட்டாம்பலம் கட்ட மைண்டில் இவனுக்கு அடித்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ஓடு. இங்கே ஒரு வாழை போட்டு விட்ருவோம். வாழை போட்டால் ஆள் வந்தால் போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு வாழை போட்டு எதிர்பார்க்கவே இல்லை. 11 உயிரில் தப்பிச்சேன். இப்போ நான் அடிப்பான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளால் பைசனை வச்சு படப்படன்னு அடிப்பான். நம்ம யூஎம்பி தான். யூஎம்பிக்கு ஸ்கின்னு வேறு வச்சுருக்கோமா. அந்த ஸ்கின்னு அந்தளவுக்குலாம் இருக்காது, டபுள் டேமேஜ் ஸ்கின்னுங்கிறதுனால நம்ம கன்று கொஞ்சம் போட்டாச்சு அவனை. இப்போ நம்மளுக்கு வெளியே ஒருத்தன் இருப்பான், நம்மளுக்கு சவுண்டு கேட்கும். அவனை அடிக்க மாட்டான், ஏன்னா அவன்கிட்ட பாம்பு இல்லை போல. பாம்பு இருந்தால் மேலே போட்டு நம்ம முடிச்சு விட்ருப்பான். எப்பயும் நம்ம அங்கேயே வெயிட் பண்ணக்கூடாது, வருவான் அவனு, நம்மளை புதைச்சிட்டு போயிடுவாங்க. அப்படியே ஓடிட்டே இருக்கணும். எவனும் பார்க்குறான் நம்மளை. எங்கே இருக்கான் தான் மாட்டுறான் ஆள். வேறு டிகில் பண்ணியிருக்கோமா, டிகில் பார்த்தாதே. இப்போ ஒருத்தவன் நம்மளை அடிப்பான், பங்கமாக அடிப்பான் பாருங்கள். இப்போ ஓடி போய் குத்திட்டாங்க, இதில் குதிக்க முடியலை. அங்கேருந்து கரெக்டாக ஜம்ப் பண்ணால் இந்த பில்டிங் வந்துடலாம், மேலே ஏறிடலாம் சக்குன்னு. அதான் ட்ரை பண்ணேன், வரல. என்ன பண்ணுறது, சரி போவோம் அப்படியே
போகிற போக்கில் போகன்ட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஓடினேன் ஓடிக்கொண்டே இருந்தேன். முதுக மட்டலே ஒருத்தன் அடித்தான். யாராவது அப்படின்னு பார்த்தா யாரும் இல்லை. அந்த வீட்டில் உட்காந்துருக்கான். அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கிற வீட்டில் உட்காந்துருக்கான். ஆனால் எங்கே இருக்கான்னு தெரில. சரி விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் ஸ்கோப்லாம் போட்டு பார்ப்பேன். கடைசியில் ஆள் மாட்ட மாட்டான். சரி போ பார்த்துக்கலாம், வாடா நீ வந்ததுனடா அவன் அப்படின்ட்டு அப்படியே போயிடுவான். நானும் இப்போ பாருங்க இங்கே என்ன ஆகும் பாருங்கப்பா. அடி மண்டாடி யாரா இவன்? 2 பேர் இருக்காங்க. சரி அங்கே போனாலாட்டி இங்கிட்டு போனாலாட்டி பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக உட்காந்துருப்பேன். அடி போட்டு 2 அடி தான். ஓ ஆள் ஸ்னைப்பர் வச்சுருந்துருக்காரு, அதான் 2 அடியில் புதைச்சிட்டாரு. சரி இப்போ எங்கே இறங்கணும்? அவங்கெல்லாம் நினைக்கிறேன் சரி நம்ம அங்கேயே இறங்கி லூட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் தப்பு. இறங்கினா நம்ம ஆள் வந்துட்டு இருந்தான். வந்தால் கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் பக்கத்தில் வந்துட்டுருப்பான். சரி இவங்கிட்ட வந்துட்டு இறங்கியாச்சு. இங்கே இறங்கிட்டு பார்த்தா இங்கே நம்ம நேரத்துக்கு லூட் இருக்கும். சட்டன் லூட்டை பொறுக்கணுமா போட்டோமான்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு ஓடுவோம் பாருங்கள். பொறுக்கு லூட்டரெல்லாம் பொறுக்கு. ஆகு நம்பினா கைவிடவே விடாது. ஆகு இந்த மாதிரி கன் நம்ம ஹாக் கன். ஓட்டு இங்கேருந்து கோப் போட்டுலாம் பார்ப்பேன். ஆள் மாட்ட மாட்டான். பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துருப்பான் ஆள். சரி மெதுவாக போய் புதைச்சிடலாம் பின்னாடி வழியாக போய் குடுகுடுன்னு ஓடனா அவன் அங்கே ஏரியா போட்டு சுட்டுக்கிட்டு இருப்பான். சரி நம்ம லூட்டை பொறுக்கோன்னு சொல்லிட்டு நம்மளோட லூட்டை இப்போ சிக்கின்னு பொறுக்க ஆரம்பிச்சிடுவோம். நம்ம பைசன் ட்ரெஸ் தான் நல்லாயிருக்கும். ஷார்ட் ரேஞ்சுக்கு ஆக்கு பைசன் ஓகேதான். சரி அவங்ககிட்ட போனால் வருவான், வெயிட் பண்ணி அவனை போடுவான்ட்டு உட்காந்துருந்தா ஆள் பேசலாம். சரி நம்மளே போவோம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா திருப்பி அவன் தான் நம்ம இல்லை விட்டான். இந்த பவரை தான் போட்டு க்ளோவால் போட விடாமல் பண்ணிடுறாங்க. உயிரை போட்டு தள்ளிடுறாங்க. பைத்தியக்காரங்க நம்மளுக்கு மேலே இருப்பாங்க போல இருக்கிறவங்க எல்லாரும். ஓடு மடிக்கிட்ட ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருப்பாரு நம்ம ஆளு. ஓடுன்னு ஓட வேண்டியதான். அப்புறம் என்ன பண்ணுறது? ஜோன் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம ஜோனில் இருந்தோம்னா நம்ம வச்சுருக்க கேரக்டர் ஸ்கில்லுக்கு சீக்கிரம் மட்டையாயிடுவோம். நம்ம ஜோனுக்கு அங்கிட்டு ஒன்றுமோ இல்லையா, அதான் ஓட ஆரம்பித்தாச்சு. சேவ் ஜோன் பிக்குவோம், அங்கே போய்ட்டு வேட்டை ஆரம்பிப்போம். கில்லு வேறு கம்மி தான், 2 கில்லு தான். பார்த்துக்கலாம். நான் வருவான் போகிற போக்கில் நமக்குன்னு புதைச்சிருவோம். வர்றவனை கதக்குன்னு வந்தாச்சுடா. சரி அங்கே ஒருத்தன் நம்மளை அடித்தான்ல, அவன் வருவானு பார்ப்போன்னு பார்த்தா அவன் வரமாட்டான். அப்படித்தான். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ரைட் சைடில் ஏர்ட்ராப் எடுத்துகிட்டு இருப்பான் ஒருத்தவன். சரி நமக்குன்னு அங்கே ஒரு ஆடு இருக்குது, போனால் ஒரு கில்லு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் போவேன். என்ன நடக்கும் பாருங்கள். ஓடு 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 பயங்கரமா ஓடு. ஆக எடுத்தாச்சு. மட்டும் இருக்கணும். ஓடு. நம்ம அடித்து 2 பேரும் அடிப்போன்னு பார்த்தா ஒருத்தங்க மாட்டினான். சரி இன்னொரு குதிரையில் வந்தவன் போல், அவனை அடித்து முடிச்சு விட்டாச்சு. லூட்டை பொறுக்கும் அப்படின்னு பார்த்தா பயங்கரமாக லூட் வச்சுருப்பாங்கப்பா. ஓட்டு ட்ராகனாக்கு தாம்சன் ஏறா நம்ம கருப்பு குதிரையில். ஐயா கருப்பனே குதிரையில் வாங்க. ஏன் இங்கேயே குதிச்சாச்சு? நம்மள்ட்ட குதிரை ஸ்கின்னு கிடையாது, புதைச்சிருவாங்க. ஓடு. ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன், தாம்சனுக்கு பவர் போடுவேன்னு பார்த்தா கடைசியில் தாம்சனில் பவர் போட்டு தான் இருக்குது. அதுக்கு இப்போ தான் நான் ட்ராகனாக்கு பவர் போடுவேன்.
நம்ம ஆள் ஒருத்தன் இறங்குற பாருங்க இந்த ஏர்ட்ராப்புக்கு. Quadra takedown. மண்டையிலே அடிச்சு விட்டாச்சு இப்போ உள்ளே. இப்போ பாரு மேலே ஒரு குதிரை இருக்கா, சரி அவன் ஆள் எங்கேயாவது இருப்பான்னு தேடும் போது தான் லாரிக்கு முன்னாடி குறை வச்சிருப்பாரு. Penta takedown. மண்டடி ஓடு, சரி ஓடு அப்படியே ஓடுவோன்னு பார்த்தா அங்கே ஒரு 2 பேர் இருப்பாங்க. இந்த லெஃப்ட் சைடில் க்ளோவில் போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க பாரு. அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஓடி பிடிச்சி நட்டுட்டு இருப்பாங்க வீட்டை சுற்றி. நீ ஓட நான் பிடிக்க, நான் ஓட நீ பிடிக்கிற மாதிரி ஓடுன்னு ஓடிட்டு இருப்பாங்க. இந்த மட்டும் ஓடுறோம் பாரு, ஓடுறான் பாரு, வெள்ளை பாட்டு. என்னடா பண்ணுறீங்க, பட்டு பட்டு தான்டா கேட்குது, விளையாடுங்கடா. சரி வருவாங்கன்னு பார்த்து இது கட்டி ரெடியிலே ஆள் செத்துருவான். அங்கே ஒருத்தன் வரான், Unstoppable. காலி ஜோன்லேயே முடிச்சு விட்டாச்சு 2 பேரையும். பொஸ்க்குன்னு ஒருத்தன் அடிச்சிருவான், பட்டாரு திட்டின்னு டக்குன்னு மெடிக்கிட்ட போட்டு குடுக்குன்னு ஓடுவோம் பாருப்பா. ஓடுறாங்கிட்டு எதுக்கு இப்படி இந்த கன் எடுத்துகிட்டு ஓடுறதுனா, பின்னாடி பேன் இருக்கா, பேனில் அடிக்கிற அடி போடும், நம்ம மேலே அடிப்படாது. இப்போ பார் இங்கே போய் க்ளோவாலுக்கு பின்னாடி ஒன்று இருப்பானான்னு பயந்துக்கிட்டே பார்ப்பேன். ஒரு 2-3 தடவை செக்கிங்கை வேறு போட்டுப்பேன். ஏன்னா நம்ம பாட்டுக்கு போக ஏன்னா முதுகுலேயே பட்டாத்தின்னு அடிச்சுதானா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு. சரி அவனும் இல்லை அப்படின்னு ஓகே ஆனதுக்கப்புறம் வெஸ்ட்டு வேறு 2வது லெவல் வெஸ்ட்டு தான் வச்சுருக்கேன். அதுலேயும் பார்த்தா அடி வாங்கி கிடக்கு, டேமேஜ் பண்ண ரிப்பேர் கூட ஒன்றும் இல்லை கிடையாது நம்மள்கிட்ட. சரி ஒருத்தன் ஓடுறான். அவுட்டு, ஆள் செத்துட்டான். இப்போ என்ன தெரியுமா ஆகும், நம்ம வெஸ்ட்டை காலி பண்ணிடுவோம் பைத்தியக்காரன், இருந்த பாதியும் முடிச்சு விட்ருவான். சரி நம்ம அவன்கிட்ட போய் வெஸ்ட்டு பொறுக்குவோம் அப்படின்னு பார்த்தா அவன் நமக்கு மேலே இருப்பான் போல். அவன் நம்ம மேலே தான் 3வது வெஸ்ட்டு வச்சுருப்பான். 3வது வெஸ்ட்டு வச்சு அதுலேயும் ஒரு இதுவும் கிடையாது. சரி இப்போ 2வதுக்கு 3வது வந்தது லாபம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்தால் தான் பார்த்தா 3 பேர் தான் இருப்பாங்க நம்மளும் சேர்த்து. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வரும், சரி நம்மளும் ரொம்ப நேரமாக ஒரு கிட்டு ஒன்று வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யூஸ் பண்ணுவோம் கிட்ட. வாங்கடா வச்சுக்கணும் ஒரு மேப்பை. மேலே 2 பேர் கைன் காட்டுதா, அப்போனா எப்படியும் ஒருத்தன் இதுக்கு மேலே இருப்பான், இன்னொருத்தன் அந்த வீட்டுக்குள்ளே இருப்பான். ஓகே 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த வீட்டுக்கிட்ட வருவான் போடுவோம் அப்படின்னு பார்த்தா சரி மேலே உள்ளவன் மண்டையில் போட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயாச்சு. ஒருத்தவர் எப்படி அடி வாங்க பாருங்க. நம்மளால் ஜோனில் பூந்து வரும். ஐயோ ஓடுறான்டா, வெள்ளையா ஓடுறான்டா, பேய் மாதிரி. இந்த வெள்ளைக்காரன் அப்புறம் ஓடுற மாதிரி இந்த இன்விசிபிள் ஸ்கின்னை வச்சுக்கிறாங்க, கொடுன்னு ஓடுறாங்க, தப்பிச்சிட்றாங்க, அடிக்கவே முடிய மாட்டேங்குது. நல்லா பிடிச்சி போட்டுருக்காங்க கரினாக்காரங்க. இப்போ எதிர்பார்க்கவே இல்லை இந்த மேட்ச்சு, போயோ நமக்கு தாண்டான்னு எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலே. ஒருத்தன் எப்படி அடி வாங்குவான் பாருங்க நம்மள்ட்ட. இப்போ நினச்சிருந்தா மண்டையில் அவ்வளோதான், அவன் மண்டையில் ஏற்றிருந்தானா நம்மளை முடிச்சு விட்ருப்பான். நம்ம ஏதோ நேரம் நம்ம முடிச்சு விட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் நம்ம போயா சும்மா